अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुह। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह व अला आलिहि व सहाबिहि अजमईन इला यौमिद्दीन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल मजीद औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व हाज़ा किताबुन अंज़लनाहु मुबारकुन फत्तबिऊहु वत्तक़ू लअल्लकुम तुरहमून। ஸதகல்லாஹுல் அஸீம்। புகழ் அனைத்தும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் அனைத்து நபிமார்கள் மீதும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் சஹாபாக்கள் நல்லோர்கள் நம் அனைவரும் உண்டாகட்டுமாக. அருமை சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏற்கனவே அறிவித்தபடி அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு கூறுகின்ற ஒரு மகத்தான வலையாலில் அஷ்ர், இந்த 10 நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 6 நாட்கள் கழிந்து விட்டன, இன்னும் 4 நாட்கள் மீதம் இருக்கின்றது. இத்தருணத்தில் ஒரு நினைவூட்டலாக நாம் மிக அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அவனை துதிக்க வேண்டும், அவனுடைய புகழை நாம் பாட வேண்டும் என்பதை நான் மீண்டும் நினைவூட்டுகின்றேன். சகோதர சகோதரிகளே, சுமார் 3 மாதங்களாக ரமலான் மற்றும் விடுமுறை காலங்களில் ஜமாத்துடைய வகுப்புகளிலே ஹோம்ஒர்க் மற்றும் ரீடிங் சர்வஸ் நம்முடைய வகுப்புகளில் அனைத்திலும் ஒரே ஒரு சூறா தான் சுற்றி இருந்தது. அதுதான் சூரத்துல் அன்ஆம் அத்தியாயம் 6. அதனுடைய இறுதி பகுதியாக ஒட்டுமொத்த படிப்பினைகள் என்ற கண்ணோட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த அமர்வின் நோக்கம் என்ன என்று பார்க்கும்பொழுது, முதலிலே நாம் இந்த அமர்வின் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மலிக் நான் இங்கு இதே சூரத்துல் அன்ஆமுடைய 155வது வசனத்தை தேர்வு செய்திருக்கின்றேன். அல்லாஹு தஆலா இங்கு ஒரு அடிப்படையை சொல்லுகின்றான். இந்த வேதம் எதற்காக வந்தது என்று சொன்னால், ஹாஸா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரகுன் ஃபத்தபிஊஹு வத்தகூ லஅல்லக்கும் துர்ஹமூன். இவ்வேதத்தையும் நாம் தான் இறக்கினோம், இது மிக்க அருள்வளமுடையது, எனவே நீங்கள் இதனை பின்பற்றுங்கள், மேலும் இறையச்சமுள்ள போக்கினை மேற்கொள்ளுங்கள், உங்கள் மீது இரக்கம் காட்டப்படலாம். ஆக திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட நோக்கத்தை அல்லாஹு தஆலா இந்த ஒரு வசனத்தில் சொல்லுகின்றான். அருள் வளமிக்க இந்த வேதம் நாம் அருள் பெற வேண்டும் என்றால், நம் மீது இரக்கம் காட்டப்பட வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய விஷயம் இது ஒன்றுதான். அதாவது இந்த வேதத்தை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த வேதத்தை பின்பற்றினால் தான் அருள் கிடைக்கும். எவர்கள் இந்த வேதத்தை பின்பற்றுவார்களோ அவர்கள் இறையச்சம் உள்ள போக்கினை மேற்கொள்வார்கள். எவர்கள் இறையச்சமுடைய போக்கினை மேற்கொண்டு வேதத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அருள்வளமும் இருக்கிறது, அவர்கள் மீது இரக்கம் காட்டப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். ஆக சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நோக்கத்தை முன்னிறுத்தி இந்த அமர்வை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், قد جاءكم بصائر من ربكم فمن أبصر فلنفسه ومن عمي فعليها وما أنا عليكم بحفيظ. நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஆதாரங்கள் வந்துள்ளன. எவர் அவற்றை கவனித்து பார்க்கிறாரோ அது அவருக்கே நன்மையாகும். எவர் அவற்றை பார்க்காது கண்ணை மூடிக்கொள்கிறாரோ அது அவருக்கே கேடாகும். நான் உங்களை காப்பவன் அல்ல என்று நபியை நீர் கூறும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லுகிறார். ஆக கவனிக்க வேண்டும். திருக்குர்ஆனை நாம் கண் திறந்து பார்க்க வேண்டும். கண் இல்லாதவர்களாக குருடர்களாக இல்லாமல் பார்வையுள்ள மக்களாக நாம் மாற வேண்டும். அப்பொழுதுதான் திருக்குர்ஆன்
வாக்களித்த அந்த வெற்றியை நமக்கு அளிக்கும் என்பது திருக்குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த 2 வசனங்கள் முன்னிறுத்தி இன்ஷா அல்லாஹ் தஆலா வாருங்கள் சகோதர சகோதரிகளே, நாம் சூரத்துல் அன்ஆமுடைய படிப்பினைகளின் பக்கம் செல்வோம். அதற்கு முன்பு அதனுடைய சிறிய அறிமுகம், ஒரு முகவரையாக சில விளக்கங்கள். அத்தியாயம் 6, மொத்த வசனங்கள் 165 இருக்கின்றன. மக்காவின் இறுதி காலத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவ ஆண்டின் 13வது ஆண்டிலே அல்லாஹு தஆலா இந்த சூறாவை இறக்கி அருளுகின்றான். இந்த சூறாவுடைய ஒரு தனிப்பட்ட சிறப்பு என்னவென்றால், மிகப்பெரிய ஒரு சூறா, ஆனால் அல்லாஹு தஆலா ஒரே நேரத்தில் முழு அத்தியாயத்தையும் இறக்கி அருளப்பட்டது என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக ஒரே நேரத்தில் ஒரே இரவில் இந்த வசனங்கள் இறக்கி அருளப்பட்டன. மக்காவுடைய இறுதி காலத்தில் இறக்கி அருளப்பட்டது. மொத்தம் 165 வசனங்கள், அத்தியாயம் 6 என்று இதனுடைய சில குறிப்புகளை முன். இதனுடைய இன்னொரு அம்சம், அல்ஹம்துலில்லாஹ் என்று துவங்கும் திருக்குர்ஆனுடைய 5 அத்தியாயங்களில் இது ஒன்று. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி துவங்கும் 5 அத்தியாயங்களில் இது ஒன்று. மற்ற 5 அத்தியாயங்கள் எவை? சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் கஹஃப், சூரத்துல் சபா மற்றும் சூரத்துல் ஃபாத்திர். ஆக இந்த 4 அத்தியாயங்கள், அத்தியாயம் 1, 18, 34 மற்றும் 35, இந்த 4 அத்தியாயங்களும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணம் துவங்குகின்றன என்ற ஒரு குறிப்பும் நாம் இங்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றோம். துவக்கமாக இந்த அத்தியாயத்திலே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். திருக்குர்ஆனிலே இந்த அத்தியாயம் 6வது அத்தியாயமாக இருக்கின்றது. முதல் அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா மக்காவில் அருளப்பட்டிருந்தாலும் ஒரு சிறிய சூரா. ஆனால் அதில் தொடர்ந்து வந்த 4 மிகப்பெரிய அத்தியாயங்கள், சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல் இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, இந்த 4 அத்தியாயங்களும் மதீனாவில் இறக்கி அருளப்படுகின்றன. ஆக திருக்குர்ஆனுடைய தொடரிலே முதலில் ஒரு மக்கத்து சூரா, பெரிய சூரா அத்தியாயம் வருகிறது என்றால் அது சூரத்துல் அல் அன்ஆமாக இருக்கின்றது. இந்த ரீதியிலே முஃபஸ்ஸிரீன்கள் மிக விளக்கமாக ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கின்றார்கள். அதனுடைய சில குறிப்புகளை நான் இங்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அது என்னவென்றால், மக்கத்து வசனங்களுடைய சிறப்பு இயல்புகள் என்ன, மக்கத்து அத்தியாயங்களுடைய சிறப்பு இயல்புகள் என்ன, மக்காவில் இறக்கி அருளப்பட்ட அத்தியாயங்களுக்கும் மதீனாவில் இறக்கி அருளப்பட்ட அத்தியாயங்களுக்கும் வித்தியாசம் என்ன என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கமாக எடுத்துரைக்கிறார்கள். இந்த ரீதியிலே வாருங்கள் மக்கத்து வாழ்க்கை பற்றி நாம் சற்று போய் பார்ப்போம். மக்காவில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்கிய பிறகு 13 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். இந்த 13 ஆண்டுகள் இங்கு இருக்கின்றன. இதை முஃபஸ்ஸிரீன்கள் 4 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். முதல் 3 ஆண்டுகள் மௌன அழைப்பு, வஹி இறங்குகின்றது. யக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லஸீ ஹலக் என்ற அந்த வசனங்கள் இறங்குகின்றன. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலே வீட்டிலும் சகோதரர்கள், அதாவது உறவினர்களிலும் மற்றும் சில நண்பர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறார்கள். மௌனமாக பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அது பிரபலமாக மக்கள் வரை சேர்க்கப்படவில்லை. இந்த காலகட்டம் மௌன அழைப்பாக இருந்த காரணத்தினால் அதிக எதிர்ப்புகள் ஏற்படவில்லை. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், எடுத்துரையுங்கள், இந்த செய்தியை மக்களுக்கு எடுத்து உரையுங்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு எடுத்துரையுங்கள். சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவினர்களை அழைத்து, மக்களை அழைத்து சஃபா குன்றில் ஏறி செய்தியை சொல்லும் பொழுது இந்த 2 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்புகள் வருகின்றன. பரிசுகள் எதிர்க்கின்றார்கள். ஆக எதிர்ப்பின் துவக்கம் ஆண்டு 4, ஆண்டு 5. அதற்கு பிறகு இந்த 5 ஆண்டுகள் இருக்கின்றன. இது ஒரு கஷ்டமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் மிக அதிகமான கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டன. ஆகவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வது ஆண்டிலே ஒரு சில மக்களை அபிசீனாவுக்கு அனுப்புகிறார்கள். அங்கு சென்று நீங்கள் அங்கு அமைதியாக வாழுங்கள் என்று முதல் ஹிஜ்ரத் ஏற்படுகின்றது. இந்த ரீதியிலே 6 முதல் 10 வரை மிக கடினமான காலங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் ஷோபி அபி தாலிப் என்று சொல்லப்படுகின்றார். அபி தாலிப் பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் பெருமானாருடைய அந்த கபீலாவுக்கும்
பொருளாதார பகிஷ்காரம், சோசியல் பாய்காட் மற்றும் எக்கனாமிக்கல் பாய்காட் செய்யப்படுகின்றது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இன்னொரு காலகட்டம் வருகின்றது. ஆண்டு 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது என்னுடைய துக்க ஆண்டு என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன சொல்ல முடியுமா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணமும் அந்த ஆண்டு ஏற்படுகிறது. தனக்கு பக்கபலமாக இருந்த, இஸ்லாத்தை ஏற்கவில்லை ஆனால் பக்கபலமாக இருந்த அபு தாலிப் அவர்களுடைய மரணமும் அந்த 10வது ஆண்டில் ஏற்படுகிறது. ஆக துக்க ஆண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆக தனக்கு உதவியாக இருந்த 2 தூண்கள் சாய்ந்து விடுகின்றன. ஆக இவ்வாறாக நபித்துவ ஆண்டுகளுடைய 10 ஆண்டுகள் கழிந்த பிறகு அடுத்த 3 ஆண்டுகள் பயங்கரமான கொடுமைகள், பயங்கரமான கஷ்டங்கள், தொல்லைகள், இப்படியாக இந்த நாட்கள் கழிக்கப்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹு தஆலா மேராஜை ஏற்படுத்துகின்றான். இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அழைத்து அங்கு சில பரிசுகளை கொடுக்கின்றான். இந்த ரீதியிலே நபித்துவ ஆண்டு 13 தொழுகை கடமையாக்கப்படுகிறது. ஆக சகோதர சகோதரிகளே, ஒரு சிறு விளக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மக்கத்து வாழ்க்கையின் 13 ஆண்டுகளை எவ்வாறு கழித்தார்கள் என்று இங்கு முஃபஸ்ஸிர்கள் விளக்குகிறார்கள். அடுத்தபடியாக மதீனத்து வாழ்க்கை. மதீனத்து வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது அங்கு பார்க்கல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 10 ஆண்டுகள். இங்கிருந்தான் ஹிஜ்ரத் தொடங்குகிறது. ஹிஜ்ரத்துடைய முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 10 ஆண்டுகள். நபித்துவ ஆண்டினுடைய 14 முதல் 23 வரை. ஆக 10 ஹிஜ்ரி, 23 நபித்துவ ஆண்டுகள். இங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சில கடமைகளை கடமையாக்குகின்றான், வணக்கங்களை கடமையாக்குகின்றான். ஒன்று என்ன நாம் பார்க்கின்றோம் இங்கு, அல்லாஹு தஆலா 2 ஹிஜ்ரியிலே நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. அதே காலகட்டத்தில் ஜகாத் கடமையாக்கப்படுகின்றது. அதே 6வது ஆண்டிலே ஹஜ் கடமையாக்கப்படுகின்றது. இன்னொரு குறிப்பு நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், 2வது நபித்துவ, அதாவது 15வது நபித்துவ ஆண்டு 2வது ஹிஜ்ரியிலே பத்ர் யுத்தம் நடக்கின்றது. அதற்கு அடுத்து 3வது ஆண்டில் உஹத் யுத்தம் நடக்கின்றது. 5வது ஆண்டில் எந்த யுத்தம் நடக்கின்றது? யார் சொல்ல முடியுமா? கந்தக், அகல் யுத்தம். 5வது ஆண்டில் அகல் யுத்தம் நடக்கிறது. 6வது ஆண்டில் என்ன நடக்கின்றது? ஹுதைபியா ஒப்பந்தம் நடக்கின்றது. 8வது ஆண்டிலே மக்கா வெற்றி பெறுகின்றது. 10வது ஆண்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ், அத்துடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலிருந்து விடைபெறுகின்றார்கள். ஆக இத்தகைய 10 ஆண்டுகள். ஆக இந்த 10 ஆண்டுகளுக்கும் முந்தைய 13 ஆண்டுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. முந்தைய 13 ஆண்டுகளில் வணக்கங்கள் பொருளாக்கப்படவில்லை. அங்கு நோன்பு இல்லை, தொழுகை இல்லை, ஜக்காத் இல்லை, ஹஜ் இல்லை. அதற்கு பிறகுதான் சட்டங்கள் வருகின்றன. அதற்கு பிறகுதான் நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்ற வணக்கங்கள் வருகின்றன. இவ்வாறாக சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய ஹிக்மா, அவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்பதை நாம் சற்று விளங்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆக மக்கத்துடைய காலகட்டத்திலும் மதீனாவுடைய காலகட்டத்திலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நாம் பார்க்கின்றோம். மக்காவின் வாழ்க்கையிலே வணக்கங்கள் பரலாக்கப்படவில்லை. 13 ஆண்டுகள் அங்கு தொழுகையோ, நோன்பையோ, ஜகாத், ஹஜ் பரலாக்கப்படவில்லை. ஆனால் மதீனாவிலே சட்டங்கள் இறக்கப்படுகின்றன. ஹலால் ஹராம் பற்றிய விவரங்கள் மதீனாவிலே வருகின்றன. நோன்பு, ஜகாத், ஹஜ் கடமையாக்கப்படுகிறது என்றால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மக்கத்து வசனங்களின் சிறப்பு கூறுகள் என்ன? அல்லாஹு தஆலா மக்காவில் இறக்கிய வசனங்களிலே எத்தகைய சிறப்புகளை வைத்திருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், உலகத்தில் ஒரு புரட்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் இதுதான் வழிமுறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த வழிமுறை தான் உண்மையான வழிமுறை, வேறு வழிமுறை இல்லை. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரியாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமை நாள் வரை முன்மாதிரியாக இந்த உலகத்தில் அனுப்பினான். அந்த ரீதியிலே மக்கத்து வசனங்களின் சிறப்பு கூறுகள் என்ன? வாட் ஆர் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெக்கன் வெர்சஸ் என்பது பார்க்கும்போது அங்கு நடந்த பிரதான விஷயம் என்னவென்றால் படைத்தவரை பற்றிய ஒரு தெளிவான அறிமுகம். அல்லாஹு தஆலா மக்காவில் 13 ஆண்டுகளில் வசனங்களை இறக்குகின்றான், தொடர்ந்து இறக்கிக் கொண்டே இருக்கின்றான். என்ன சொல்லுகின்றான் என்றால், உங்களுடைய படைத்த இறைவனை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அவன் யார், அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய சிஃபத் என்ன, அவனுடைய வல்லமைகள் என்ன, மற்றும் அவனுடைய அதிகாரங்கள் பற்றிய விளக்கத்தை அல்லாஹு தஆலா பித்தக்ரார் அடிக்கடி சொல்லுகின்றான். ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லுகின்றான், மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றான். ஏனென்றால் இந்த அம்சம் மனதில் பதியாத வரை, இந்த அம்சம் தெளிவு ஆகாத வரை உலகத்தில் நாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியாது. உலகத்தை, இஸ்லாத்தை நிலைநாட்ட முடியாது. ஏனென்றால் இஸ்லாம் என்றாலே அதனுடைய தொடர்பு அல்லாஹ்வுடன் சேர்க்கின்றது. ஆக அல்லாஹு தஆலா மக்கத்து வாழ்க்கையில், மக்கத்து அத்தியாயங்களில், மக்கத்து காலகட்டங்களிலே மிக அதிகமாக அவனுடைய பண்புகளை சொல்லுகின்றான். அவன்தான் அர் ரஹீம், அவன்தான் அர் ரஹ்மான், அவன்தான் அர் ரஸாக் என்று அல்லாஹு தஆலாவுடைய பண்புகளை பல இடங்களிலே பட்டியலிடுகின்றான். அதற்கு பிறகு சொல்லுகின்றான், உங்களுக்கு உணவளிப்பவன் அவன்தான், உங்களுடைய எஜமானனும் அவன்தான், அனைத்தும் வழங்குவன் அவன்தான், குழந்தைகளை வழங்குவன் அவன்தான், உங்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்குவன் அவன்தான், வாழ்க்கை தேவைகளை வழங்குவன் அவன்தான். ஆக அவனுடைய வல்லமைகளை பற்றி அவன் சொல்லுகின்றான். மீண்டும் சொல்லுகின்றான், ஹலால் ஹராமை நிர்ணயிப்பது நம்முடைய வேலை. ஆக அதிகாரம் அவனிடம் இருக்கின்றது. சட்டங்களை வழங்குவது, வாழ்க்கை நெறிய வழங்குவது, இவை அனைத்தும் அல்லாஹு தஆலா மட்டும்தான் வழங்குவான் என்று அல்லாஹு தஆலா மக்கத்து வாழ்க்கையிலே தயார்படுத்துகின்றான். மக்களை, சஹாபாக்களை தயார்படுத்துகின்றான், சஹாபியாக்களை தயார்படுத்துகின்றான். வசனங்கள் இறங்குகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனங்களை விளக்குகிறார்கள். அந்த விளக்கத்தின் அடிப்படையிலே ஒரு புரிதல் இங்கு ஏற்படுகின்றது, ஒரு சிந்தனை தெளிவு ஏற்படுகின்றது, ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது, ஒரு தாக்கம் ஏற்படுகின்றது. இந்த ரீதியிலே அருமை சகோதர சகோதரிகளே, உலகத்தில் ஒரு இஸ்லாமிய மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் these are the steps. அதில் முதலாவதாக அல்லாஹ்வை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்க வேண்டிய தொடர்பு. திருக்குர்ஆன் மக்கத்து வாழ்க்கையிலே மிக அதிகமாக இது எடுத்துரைக்கின்றது. ஒரு மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும். ஆக இந்த அம்சமும் மக்கத்து வாழ்க்கையில் இருக்கின்றது. அடுத்தபடியாக மனிதனுக்கும் பிற படைப்புகளுக்கும் உள்ள தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும். இந்த 3 அம்சங்கள். உங்களை படைத்த எஜமானன் யார், அந்த எஜமானனுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும். அவன் அதிபதி என்றால் நீங்கள் அடிமை. ஒரு அடிமை தன்னுடைய அதிபதியிடம், தன்னுடைய எஜமானனிடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மக்கத்து வசனங்கள் விவரமாக எடுத்துரைக்கின்றன. அவ்வாறே மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்றான். பல படைப்புகள் அவனுக்கு சேவை செய்கின்றன. எதற்காக சேவை செய்கின்றன? குர்ஆன் இறக்கி அருளப்படவில்லை என்றால் அது நமக்கு புரிந்திருக்காது. நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றேன், என்ன சேவை செய்வதற்காக? பெரிய பெரிய அல்லாஹ்வுடைய படைப்புகள், சூரியன், சந்திரன், காலை, இந்த மாலை, இந்த பூமி, இந்த தாவர வகைகள், மழை, எதற்காக? நான் இந்த படைப்புகளுடன் தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் மிக தெளிவாக எடுத்து சொல்கின்றான். ஆக ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான். சில பெரும்பாலான படைப்புகள் மனிதனை சேவை செய்கின்றன என்றால் மனிதன் யாரை சேவை செய்வது, மனிதன் யாருக்கு சேவை செய்வது என்பதை அல்லாஹு தஆலா தனக்கு சேவை செய்வதற்காக தான், தன்னை வணங்குவதற்கு தான், தன்னுடைய பெயரை உயர்த்துவதற்கு தான் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்திருக்கின்றான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதற்காக அன்றி வேறு படைக்கவில்லை. ஆக அல்லாஹ்வை அடிபணிந்து வாழ வேண்டும் என்பது நம் மீது விதிக்கப்பட்ட ஒரு கடமை.
ஒரு பொறுப்பு என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரீதியிலே சகோதர சகோதரிகளே, மக்கத்து வசனங்களிலே நாம் பெற வேண்டிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன, சிந்தனை என்னவென்றால், செயல் மாற்றம் வருவதற்கு முன் ஒரு சிந்தனை மாற்றம் இருக்க வேண்டும். இது குர்ஆனுடைய பயிற்சி முறை, இது இஸ்லாத்துடைய பயிற்சி முறை, இது அல்லாஹ்வுடைய முறை. கல்வியை சொல்லிக்கொண்டே செல்வதற்கு பதிலாக முதலிலே அங்க அந்த கல்வியின் மூலமாக ஒரு சிந்தனை மாற்றத்தை கொடுங்கள். உலகத்தில் ஒரு மனிதன் மாற வேண்டுமா, ஒரு குடும்பம் மாற வேண்டுமா, ஒரு சமூகம் மாற வேண்டுமா, இந்த உலகம் மாற வேண்டுமா, these are the steps. இதுதான் மாற்று முறை. அதாவது மனிதர்கள் வணக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத்துக்கு முன்பு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எதற்காக நான் தொழ வேண்டும், எதற்காக நான் பணத்தை கொடுக்க வேண்டும், எதற்காக ஒரு பயணத்தை செய்ய வேண்டும். அதில் உல்லாச பயணமும் இல்லை, அதில் எனக்கு எந்த பொருள் லாபமும் இல்லை, ஆனால் நான் ஒரு ஹஜ் செய்ய வேண்டும். எதற்காக? அந்த ஏக இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கு ஒரு சிந்தனை மாற்றம் தேவைப்படுகிறது. A change of mindset, a change of vision, ஒரு விஸ்டம், ஒரு மாற்றம் தேவைப்படுகின்றது. ஆக அல்லாஹ் தஆலா வணக்கங்களை கொடுப்பதற்கு முன்பு, தொழு, நோன்பு என்று சொல்வதற்கு முன்பு அங்கு ஒரு சிந்தனை மாற்றத்தை கொடுக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக வாளேந்திய போருக்கு முன் சிந்தனை ரீதியான போர். மக்கத்து வசனங்களை பாருங்கள். அங்கு போர் நடக்கவில்லை, ஆனால் போர் நடந்தது. அங்கு வாள் ஏந்திய போர் நடக்கவில்லை, ஆனால் சிந்தனை ரீதியான போர் நடந்தது. இறைவன் இருக்கின்றானா இல்லையா, ஒரு போர் நடந்து கொண்டிருந்தது மக்களுக்கிடையே. அவன் ஒருவனா ஒன்றுக்கு மேலா, சிந்தனை ரீதியான போர் நடந்து கொண்டிருந்தது. இறைவனை முழு வாழ்க்கையில் அடிபணிய வேண்டுமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அடிபட வேண்டுமா, ஒரு சிந்தனை ரீதியான போர் அங்கு நடந்து கொண்டிருந்தது. தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது, தினமும் நடந்து கொண்டிருந்தது. வசனங்கள் இறங்கும், மக்கள் சண்டை போடுவார்கள், விளக்குவார்கள். அம்மா யத்தஸாஅலூன், இவர்கள் எதை பற்றி கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அனின் நபை, மறுமை பற்றி அவர்கள் கேட்டார்கள். மறுமை இருக்கிறதா இல்லையா என்று அவர்கள் கேட்டார்கள். ஆக மறுமை பற்றி அல்லாஹ் தஆலா வசனங்களை இறக்குகின்றான். பல வசனங்கள் மறுமை பற்றி வருகின்றன. மறுமை இல்லை என்று சொன்னவர்களுக்கு மறுமை இருக்கிறது என்று நிரூபிக்கப்படுகின்றது. ஆக ஒரு சிந்தனை ரீதியான போர். ஒரு மனிதன் வருகின்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், قال من يحيي العظام وهي رميم, மக்கி போன இந்த எலும்புகளை மீண்டும் உயிர் கொடுப்பவன் யார் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் கேட்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் அளிக்கவில்லை, அல்லாஹ் தஆலா பதில் அளிக்கின்றான். ஒரு சிந்தனை மாற்றம், ஒரு சிந்தனை புரட்சி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். குல், இந்த மனிதன் சொல்லுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றான், குல் யுஹியல்லஸீ அன்ஷாஅஹா அவ்வல மர்ரா, இந்த எலும்புகளை முதலில் அவன் படைத்தானோ அவன் மீண்டும் உயிர் கொடுப்பான். அவன் மீண்டும் உயிர் கொடுப்பதற்கு அவனுக்கு சக்தி இருக்கின்றது. ஆக ஒரு போர் நடந்து கொண்டிருக்கின்றது, ஒரு சிந்தனை ரீதியான போர், ஒரு ப்ராக்ஸி வார் நடந்து கொண்டிருக்கின்றது. உல ரீதியாக, மன ரீதியாக மக்கள் இரண்டாக பிரிகிறார்கள். ஒன்று, இந்த வஹியின் அடிப்படையில், இந்த வஹியின் வழிகாட்டலின்படி ஒரு சிந்தனை மாற்றம், ஒரு சிந்தனை முன்னேற்றம். மற்றொரு புறம் இதை எதிர்ப்பவர்கள், இது இல்லை என்று சொல்பவர்கள். இவ்வாறாக மக்காவிலே வசனங்கள் இறக்குகின்றன. ஆக இந்த ரீதியில பார்க்கும் பொழுது ஒரு உண்மை புலப்படுகின்றது. அது என்னவென்றால், பணிக்கு முன் பயிற்சி தேவை. ஒரு செயலுக்கு முன், வணக்கங்களுக்கு முன், ஒரு செயல் செய்வதற்கு முன் அங்கு ஒரு பயிற்சி தேவைப்படுகின்றது. அங்கு ஒரு சிந்தனை மாற்றம் தேவைப்படுகின்றது. அங்கு ஒரு முன்னேற்றம் தேவைப்படுகின்றது. ஆக உலகத்தில் எந்த ஒரு மனிதனையும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் அதாவது புத்தகங்களை கொடுத்தோ, கல்வியை கொடுத்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அந்த கல்வி அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த தாக்கம் அவருடைய வாழ்க்கையில ஒரு சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆக கல்வி தாக்கம் மாற்றத்தின் அடிப்படையில் தான் மக்கள் மாறுவார்கள், சிந்தனை மாறும், அல்லாஹ்வை வணங்குவார்கள், அல்லாஹ்வை ஏற்று வாழ்வார்கள். இந்த ரீதியிலே சகோதர சகோதரிகளே, மக்காவில் இறக்கப்பட்ட வசனங்களை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட வசனங்களை இறக்குகின்றான். ஆகவேதான் முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், நபி தோழர்கள் மற்றும் தோழியர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை முழு வாழ்க்கையில் செயல்படுத்த தயாராகினார்கள். இந்த சிந்தனை மாற்றத்துக்கு பிறகு மக்காவில் நபி தோழர்கள், நபி தோழியர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் கட்டளைகளை முழு வாழ்க்கையிலும் செயல்படுத்த தயாராகினார்கள். பார்ட் டைம் அல்ல. எப்படிப்பட்ட சிரமங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி,
அல்லாஹ் நம்முடைய ரப்பாக இருக்கின்றான், நாம் அவனுடைய அடிமைகளாக இருக்கின்றோம் என்ற ஒரு மாற்றம் அங்கு ஏற்படுகின்றது. இஸ்லாமிய வாழ்க்கை முறை சமுதாயத்தில் நிலைநாட்டும் முன் தங்களுடைய வாழ்க்கையில் நிலைநாட்டினார்கள். இது ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம். ஆக மக்களுக்கு சொல்வதற்கு முன் அங்கு அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பெற்ற பயிற்சி, அந்த வசனங்கள் அவர்களை மாற்றியது. இந்த ரீதியிலே அவர்களிடம் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுகின்றது. அல்லாஹ்வின் ஒப்பு பெறுவதும் மறுமையில் வெற்றி அடைவதும் வாழ்க்கையின் இலக்காக மாற்றிவிட்டனர். இது மக்கத்து வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சி. மக்கள் இன ரீதியாக, மொழி ரீதியாக, பல அதாவது குல ரீதியாக சண்டை போட்டுக் கொண்டிருந்த மக்கள், தான் பெரியவன் என்று பெருமை பாராட்டிக் கொண்ட மக்கள், அத்தகைய மக்கள் இப்பொழுது மாறிவிட்டார்கள். எப்படி மாறிவிட்டார்கள்? அல்லாஹ்வின் ஒப்பு தான் எனக்கு வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தான் வாழ வேண்டும், முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வின் திருப்திக்காக இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. இந்த முன்னுரையை முன்னிறுத்தி, இந்த அறிமுகத்தை முன்னிறுத்தி வாருங்கள் நாம் சூரத்துல் அன்ஆமுக்கு செல்வோம். சூரத்துல் அன்ஆம் அதனுடைய விவாதிக்கும் தலைப்புகள் என்னென்ன என்பதை பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஏகத்துவம், சத்தியம், ஹக், ஷிர்க் அது அசத்தியம், அது பாத்தில் என்பதை மிக விவரமாக, மிக தெளிவாக அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆமிலே சொல்லுகின்றான். தௌஹீது தான் ஹக், ஷிர்க் பாத்தில், அது அசத்தியம், அது பொய், அது பெயர்கள் தான், அதில் எந்த உண்மையும் இல்லை என்பதை அல்லாஹு தஆலா பல கோணங்களிலே சூரத்துல் அன்ஆமிலே விளக்குகின்றான். இரண்டாவது, மறுமை நிச்சயமாக உண்டு, மறுமை கட்டாயமாக இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆமிலே சொல்லுகின்றான். மூன்றாவதாக, மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்பட வேண்டும். பல விதமான மூட நம்பிக்கைகள் அவர்களிடம் இருந்தன. அதன் பேரில் தான் இந்த கால்நடைகள் என்ற பெயர் வந்திருக்கிறது இந்த அத்தியாயத்திலே. அவர்கள் கால்நடைகளுக்கு பல விதமான மூட நம்பிக்கைகள் வைத்திருந்தார்கள். ஆக அல்லாஹு தஆலா அங்கு சாடுகின்றான், மூட நம்பிக்கை ஒழிக்கப்பட வேண்டும். நான்காவது, மனிதன் ஒழுக்க ரீதியாக உயர வேண்டும், ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும், ஒழுக்க ரீதியாக அவன் உயர வேண்டும். ஐந்தாவதாக, அவர்களிடம் உள்ள பல்வேறு ஆச்சரியங்களை அல்லாஹு தஆலா மக்கத்து வாழ்க்கையில் பதிலளிக்கின்றான், சூரத்துல் அன்ஆமிலும் பதிலளிக்கின்றான். ஆறாவதாக, இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஆறுதலை அளிக்கின்றான், அறிவுரைகளை வழங்குகின்றான். இறுதியாக, இறை மறுப்பாளர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றான், வார்னிங். இந்த 7 அம்சங்களை தாங்கிதான் சூரத்துல் அன்ஆம் இருக்கின்றன. 175 வசனங்களை நீங்கள் எங்கு சென்று பார்த்தாலும் அது இந்த 7 துணை தலைப்புகளை நீங்கள் நிரப்பிவிடலாம். ஆக சகோதர சகோதரிகளே, இந்த 7 அம்சங்களை ஒரு சுருக்கமான அறிமுகத்தை இந்த அமர்வில் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஏகத்துவம் தான் சத்தியம். இந்த உலகத்தினுடைய பேருண்மை என்னவென்றால் லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதை அல்லாஹ் தஆலா மக்காவிலே பல கோணங்களிலிருந்து விவரிக்கின்றான். இந்த உலகத்தில் இருக்கும் மிகப்பெரிய அநீதி என்ன? ஷிர்க். இன்ன ஷிர்க லஸுல்முன் அஸீம். மிகப்பெரிய ஸுல்ம், மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னவென்றால் அல்லாஹ்வை இணை வைப்பது என்பதை திருக்குர்ஆன் ஆணித்தரமாக இது சொல்லுகின்றது. ஆக படைத்தவனாக அல்லாஹ்வை ஒருவனை மட்டுமே படைத்தவனாக, முழு வாழ்க்கையிலும் வழிகாட்டுபவனாக உலகப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் நான் சொல்லுகின்றேன், உலகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால், ஒரு மறுமலர்ச்சி வர வேண்டும் என்றால் இது இல்லாமல் வராது. இது அப்பாற்பட்டு நாம் மற்ற விஷயங்கள் சென்றால் அது நிலையாக இருக்காது, அது நீண்ட காலம் இருக்காது. அடிப்படைகள் இவைகள். இதைதான் மக்காவிலே அல்லாஹு தஆலா மிக அதிகமாக சொல்லுகின்றான். ஏனென்றால் அவனுடைய ஏற்பாடு மறுமை நாள் வரை இனி நபிமார்கள் வரப்போவதில்லை, இனி வேதம் வரப்போவதில்லை. ஆக மக்காவில் சில அடிப்படைகளை மிக துல்லியமாக தெளிவாக எடுத்துரைக்கின்றான். அந்த பவுண்டேஷன், அந்த அடிப்படை மூலமாக எழுப்பப்படும் அந்த கட்டிடம் நிலைத்திருக்க வேண்டும், மறுமை நாள் வரை இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இவைதான் அடிப்படைகள். அதாவது அல்லாஹ்வை படைத்தவனாக, முழு வாழ்க்கையிலும் வழிகாட்டுபவனாக உலகப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அவன்தான் இன்னல்களை அகற்றுபவன், அவன் மட்டும்தான் இன்னல்களை அகற்றுபவன், பிரார்த்தனைகளை கேட்பவன், பதில் அளிப்பவன் அவன் மட்டுமே. சட்டம் அளிக்கும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றது. முஷ்ரிக்கீன்கள், குறைஷிகள் அல்லாஹ் இல்லை என்று சொல்லவில்லை, இறைவனை அவர்கள் மறுக்கவில்லை.
இதே சூரத்தில் அனாமில சொல்லுகின்றான், அவர்களும் கேளும், இவை அனைத்தையும் படைத்தவன் யார்? அவர்கள் சொல்வார்கள் என்ன? அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களை முஷ்ரிக்குகள் சொல்கின்றான், நரகவாசிகள் சொல்கிறார். என்ன காரணம் என்றால், அவர்கள் ஒன்று அல்லாஹ்வை இணை வைத்தார்கள், இரண்டு அவர்கள் அல்லாஹ்வை சட்டமளிக்கும் அதிகாரம் அல்லாஹ்விடம் இல்லை என்று சொன்னார். நான் என்னுடைய வாழ்க்கைக்கு சட்டத்தை வைத்துக் கொள்வேன், எனக்கு ஒரு வாழ்க்கை நிலை தேவைதான், அது நான் வகுத்துக் கொள்வேன். இன்றைய மேற்கத்திய கலாச்சாரம் அது சொல்லுகின்றது. இன்றைய மேற்கத்திய கலாச்சாரம் அல்லாஹ்வை, அவர்கள் இறைவனை அவர்கள் சர்ச்சில் வைத்துக் கொள்ளுங்கள், பள்ளிவாசல் வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் நான் முடிவு செய்வேன். இதைதான் குறைஷிகள் சொன்னார். அல்லாஹ் தஆலா அவர்களை சாடுகின்றான், நரகவாசிகள் சொல்லுகின்றான், கோபத்தை அவங்க காட்டுகின்றான். ஆக சகோதர சகோதரிகளே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவான ஒரு வசனம் சூரத்துல் ஆராஃபுடைய 54வது வசனம், அதனுடைய ஒரு பகுதி, அலா லஹுல் ஹல்க் வல் அம்ர், அறிந்து கொள்ளுங்கள், படைக்கும் ஆற்றலும் கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு உரியது. ஒரு பேஸ். இந்த பேஸை, இந்த சிறிய வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அலா லஹுல் ஹல்க் வல் அம்ர், அதாவது அல்லாஹ் தஆலா தான் நம்மை படைத்திருக்கின்றான், படைக்கும் ஆற்றலும் அவனுக்கு தான், அதே போல் கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரமும் வல்லமையும் அவனுக்கு. அங்க எவன் படைத்தானோ அவன் கட்டளையிடுவான். ஒருவன் படைத்திருக்க இன்னொருவன் கட்டளையிடுவதா? இது சரியல்ல. அங்க எவன் படைத்தானோ அவன் தான் கட்டளையிடுவான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு ஏகத்துவ முழக்கம் சூரத்துல் அன்ஆம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. சில முழக்கங்களை பார்ப்போம் வாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இதோ சூரத்துல் அன்ஆமிலே, வ ஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாவாதி வ ஃபில் அர்த் யஅலமு சிர்ரக்கும் வ ஜஹரக்கும் வ யஅலமு மா தக்ஸிபூன். அல்லாஹ் தான் வானங்களிலும் பூமியிலும் இறைவனாக இருக்கின்றான், உங்களுடைய மறைவான வெளிப்படையான அனைத்து நிலைமைகளையும் அவன் அறிகின்றான், மேலும் நீங்கள் சம்பாதிக்கின்ற நல்வினை தீவினை ஆகியவற்றை அறிகின்றான். என்ன இதில் பெரிய அதிசயமான உண்மை என்னென்றால், அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் வானத்தின் இறைவனாக இருந்திருக்கலாம், பூமியிலே அவன் இறைவன் அல்ல, நாம் ஏற்பாடு செய்வோம் வாழ்வதற்கு. அல்லாஹ் சொல்லுகின்றான், பூமியிலும் அவன் தான் இறைவன், உங்களுடைய பூமியில் தேவையான அனைத்தும் கொடுப்பவனும் அவன் தான், வாழ்வாதாரங்களை கொடுப்பவனும் அவன் தான், சட்டங்களை கொடுப்பவனும் அவன் தான், வாழ்க்கை நெறி கொடுப்பவனும் அவன் தான். ஆக வாழ்க்கை வேறு வணக்கம் வேறு என்று நீங்கள் பிரித்து விடாதீர்கள். முழு வாழ்க்கையும் வணக்கமாக்குங்கள், இறைவனுடைய வழிகாட்டலை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கு சொல்லுகின்றார். ஆக பூமியில் உள்ள என்ன நடக்கின்றது, பூமியில் யார் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவன் பாராமுகமாக இல்லை, அவன் அறியாமல் இல்லை, அவன் அனைத்தும் அறிந்தவன். நம்முடைய உள்ளங்களில் என்ன இருக்கின்றன, நாம் எதை எண்ணுகின்றோம், எந்த செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம், எத்தகைய நயவஞ்சக போக்கு உள்ளங்களில் இருக்கின்றது, எவ்வளவு இஹ்லாஸ் இருக்கின்றது, நம்முடைய செயல்கள் எவ்வாறு இருக்கின்றன, நம்முடைய சம்பாத்தியம் எவ்வாறு இருக்கின்றது, நம்முடைய குடும்பம் எவ்வாறு இருக்கின்றது, அனைத்தும் அல்லாஹ் தஆலா அறிகின்றான். ஆக மக்கத்து வசனிலே இந்த சிந்தனை புரட்சியை அல்லாஹ் தஆலா வசனங்கள் மூலமாக இறக்குகின்றான். ஒரு சில வசனங்களை நீங்கள் பாருங்கள். சொல்லுகின்றான், கதப அலா நஃப்ஸிர் ரஹ்மா, அதாவது அவன் தன் மீது கருணையை கடமையாக்கி கொண்டான். அல்லாஹ் தஆலா கருணையாளன் என்று சொல்லுகின்றான். நீங்கள் திரும்புங்கள் அவன் பக்கம், அவனுடைய கோபத்தை விட அவனுடைய கருணை மிஞ்சி இருக்கின்றது. ஆக அவன் தன் மீது அது கடமையாக்கி கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அவனே யாவருக்கும் உணவளிக்கின்றான், அவனுக்கு எவராலும் உணவளிக்கப்படுவதில்லை. ஆக அவன்தான் அர் ரஸாக், வாழ்வாதாரத்தை கொடுப்பவன், உணவு கொடுப்பவன் அவன்தான். அவன் தேவையற்றவன், அவனுக்கு யாரும் உணவளிக்க தேவையில்லை, எந்த விதமான அவனுக்கு காணிக்கைகள் கொடுக்க தேவையில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அவனே தன் அடியார்களை அடக்கி ஆள்பவன், இன்னும் அவனே பூர்ண ஞானம் உள்ளவன், யாவற்றையும் நன்கறிந்தவன். ஆக அவனுடைய இல்ம் வசி பரந்தது, விரிந்தது, அவன் பூர்ண ஞானம் உடையவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அவன் தன்னுடைய அடியார்களை அடக்கி ஆள்கின்றான், நாம் அவனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட முடியாது. இதே சூரத்துல் அன்ஆமிலே சொல்லுகின்றான், நீங்கள் தூங்கும் போது உங்களுடைய உயிர்களை கைப்பற்றுபவன் அவன், மீண்டும் அவன்தான் அந்த வாழ்க்கையை பூர்ண செய்வதற்காக, அதாவது அந்த நிரந்தர வாழ்க்கை, அதாவது உங்களுக்கு நிர்ணயிக்க அந்த வாழ்க்கையை முடிவு செய்வதற்காக, சரி செய்வதற்காக, சம்பூர்ணம் செய்வதற்காக மீண்டும் அந்த உயிர்களை அனுப்புகின்றான். ஆக நம்முடைய முழு வாழ்க்கையும் அவனுடைய கைவசம் தான் இருக்கின்றது என்று
அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அவனுடைய அறிவு, அவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது? இந்த ஒரே ஒரு வசனம் போதுமானதாக இருக்கின்றது சகோதரர்களே. وَعِندَهُ مَفَاتِحُ الْغَيْبِ لَا يَعْلَمُهَا إِلَّا هُوَ وَيَعْلَمُ مَا فِي الْبَرِّ وَالْبَحْرِ وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا وَلَا حَبَّةٍ فِي ظُلُمَاتِ الْأَرْضِ وَلَا رَطْبٍ وَلَا يَابِسٍ إِلَّا فِي كِتَابٍ مُبِينٍ. சற்று ஒரு நிமிடம் மிக கவனமாக இந்த வசனத்துடைய மொழியாக்கத்தை பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மறைவானவற்றின் திறவுகோள்கள் அவனிடமே உள்ளன, அவற்றை அவனை தவிர வேறு யாரும் அறிவதில்லை. கடலிலும் தரையிலும் இருப்பவை அனைத்தையும் அவன் அறிந்திருக்கின்றான். மரத்திலிருந்து எந்த இலையும் அவன் அறியாமல் உதிர்வதில்லை. பூமியின் இருளினுள் மறைந்திருக்கும் எந்த விதையையும் அவன் அறியாமல் இல்லை. பசுமையான மற்றும் உலர்ந்த அனைத்துமே தெளிவான ஒரு வேட்டில் பதிக்கப்பட்டு அல்லாஹ்வின் வல்லமை. அவன் அல் அலீம், அனைத்தும் அறிந்தவன். அவனுடைய அந்த அறிவு ஞானத்திலிருந்து அப்பாற்பட்டு ஒன்றும் இல்லை. ஒமா தஸ்குது மின் வரகத்தி இல்லா யஅலமுஹா, மரத்தினுடைய இலை உதிர்வதில்லை, பட் அவனுடைய இல்ம் இல்லாமல், அவனுடைய அந்த அறிவு ஞானம் இல்லாமல். இந்த உலகத்தில் எத்தனை மரங்கள் இருக்கின்றன, எத்தனை இலைகள் இருக்கின்றன, we cannot imagine, சிந்திக்க முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நாம் அறிவோம். உலகத்தில் இருக்கும் அனைத்து மரங்கள் எந்த இலையும் அவனுடைய அனுமதி இல்லாமல், அவனுடைய நாலேஜ் இல்லாமல், கல்வி ஞானம் இல்லாமல் அது உதிர்வதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆக அல்லாஹ் தஆலா இங்கு விளக்குகின்றான். அவனுடைய வல்லமைகளை சொல்லிக்கொண்டே சொல்லுகின்றான். சூரத்துல் அன்ஆமில் அவனுடைய அந்த சிஃபத்துகளை சொல்லிக்கொண்டே சொல்லுகின்றான். பாருங்கள், இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன் நவா, இன்னமாக விதையையும் கொட்டையையும் வெடிக்கச் செய்வோன் அல்லாஹ் தான். லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், பார்வைகளால் அவரை பார்த்திட முடியாது, அவனோ எல்லா பார்வைகளையும் அறிந்து கொள்கின்றான். அவன் நுட்பமானவனும் எல்லாம் தெரிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஆக சகோதர சகோதரிகளே, இது அடிப்படைகளை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் இணை வைக்கின்றார்கள், அல்லாஹ் அன்றி பிறரிடம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்விடம் அவர்கள் சிபாரிசு செய்வன் சொல்லுகின்றார்கள். அவருக்கு தெரியவில்லை மரத்தினுடைய இலையும் அவனுடைய இலும் இல்லாமல் உதிர்வதில்லை என்றால் நாம் ஏன் பிறரிடம் செல்ல வேண்டும்? நான் ஏன் பிறரிடம் கேட்க வேண்டும்? நாம் ஏன் பிறருடைய சிபாரிசை கேட்க வேண்டும்? ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அவன் அனைத்தும் அறிந்தவன். என்னுடைய இதயத்தில் இருக்கும் அந்த இதய துடிப்புகளை அவன் அறிகின்றான். ஆக நாம் இந்த தௌஹீதுடைய இந்த அம்சங்களை, மக்காவிலே மிக அதிகமாக ஆணித்தரமாக சொல்லப்பட்ட இந்த அம்சங்களை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மறுமலர்ச்சி வரும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுகின்றான், பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த் அன்னா யகூனு லஹு வலத் வலம் தகுன் லஹு ஸாஹிபா. இது ஒரு அம்சம். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன் அவனே, அவனுக்கு மனைவி இல்லாத போது குழந்தை எப்படி இருக்க முடியும்? இங்கு முஷ்ரிக்கீன்களையும் கிறிஸ்தவர்களையும் இறைவைப்பாளர்களையும் அவன் சாடுகின்றான். மக்கள் குடும்பத்தை ஏன் கேட்பார்கள்? அவர்கள் பலவீனமானவர்கள், அவருக்கு சப்போர்ட் தேவைப்படுகின்றது, அவர்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுகின்றது. ஆக மரணிப்பவர்களுக்கு ஒரு குடும்பம் தேவை. ஏனென்றால் மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய பணிகளை செய்வதற்கும் அவர்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கும், குறைவுள்ளவர்களுக்கு உதவி செய்வதற்கு மகன்கள் தேவை, பிள்ளைகள் தேவை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா யமூத், அல்லாஹு ஸமத், தேவையற்றவன். அவனுக்கு எந்த விதமான உதவியும் தேவையில்லை. அவன் நித்திய ஜீவன், ஹய்யுல் கய்யூம், நிரந்தரமானவன், அவனுக்கு முடிவில்லை. ஆக அவனுக்கு குடும்பமும் தேவையில்லை, குழந்தையும் தேவையில்லை. அகீதாவை தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? ஆக அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கின்றன, பிள்ளைகள் இருக்கின்றன, மனைவி மக்கள் இருக்கிறது தவறு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆக இவ்வாறாக ஏகத்துவம் ஒரு அடிப்படை கல்வி, அனைவரும் சிந்திக்க வேண்டும், கற்க வேண்டும். இது ஒரு டேக் ஹோம் மெசேஜ். ஏகத்துவம் ஒரு அடிப்படை, இது இல்லாமல் ஒன்றுமில்லை. ஆகவேதான் கிட்டத்தட்ட 5 வசனங்கள் 74 முதல் 79 வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஒரு சரித்திரத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். என்ன சரித்திரத்தை சொல்லுகின்றான்? அவர்களுடைய ஏகத்துவ தேடல். என்னை படைத்தவன் யார்? யார் என்னை படைத்தான்?
அவர் பார்க்கிறார்கள். கண் திறந்தவுடன் வீட்டில் இருப்பதெல்லாம் என்ன? சிலைகள் தான். அவர்களுடைய வாப்பாவும் சிலையை அவர் வடிக்கின்றார், அவர் சிலையை விற்கின்றார். அவர் பார்க்கின்றார், எந்த விதமான சக்தி இல்லாத இந்த கற்சிலைகள் என்னுடைய கடவுளாக இருக்க முடியுமா? சிந்திக்கின்றார். ஆக ஒவ்வொரு மனித இயல்பும் இது சிந்திக்க தூண்டுகின்றது, என்னை படைத்தவன் யார்? ஆகவே அவர் நட்சத்திரங்களை பார்க்கின்றார், சந்திரனை பார்க்கின்றார், சூரியனை பார்க்கின்றார். குர்ஆன் பதிவு செய்கின்றது, ஹாஸா ரப்பி. ஒருவேளை இது என்னுடைய இவன் இருக்க முடியுமோ? ஒருவேளை இந்த சந்திரன் இருக்க முடியுமோ? சூரியனை பார்த்து சொல்கின்றார், ஹாஸா ரப்பி ஹாஸா அக்பர். மிகப்பெரிய பிரகாசிக்கின்ற ஒரு படைப்பாக, அதாவது ஒரு பொருளாக இருக்கிறது. இது என்னுடைய கடவுள் இருக்குமோ? சிந்திக்க வேண்டும். உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் அவன் தன்னுடைய, அதாவது படிப்பு, தன்னுடைய பிசினஸ், தன்னுடைய முன்னேற்றம், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய இல்லம் பற்றி சிந்திக்கின்றான் என்றால் அவன் தன்னை படைத்த இறைவனை பற்றியும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த இயல்பை மனிதனுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மனித உள்ளத்தில் வைத்திருக்கின்றான். அவனை படைத்த அந்த இறைவனை அவர்கள் சிந்திக்க வேண்டும். ஆக அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். இன்னி வஜ்ஹது வஜ்ஹிய இல்லஸி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வ மா அன மினல் முஷ்ரிகீன். அதுதான் அவருடைய கன்க்ளூஷன். இதே சூரத்துல் அன்ஆமிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான், வானங்களையும் பூமியையும் படைத்தவரின் பக்கம் ஒரு மனதுடன் என் முகத்தை நான் திருப்பி விட்டேன், மேலும் ஒருபோதும் நான் இணை வைப்போன் இல்லன் என்று சொல்லுவேன். ஆக சகோதர சகோதரிகளே, மாற்றத்தின் முதல் கட்டம் இறைவனை அறிய வேண்டும், அவனுடைய பண்புகளை அறிய வேண்டும், அவனுடைய வல்லமைகளை அறிய வேண்டும். இது மாற்றத்தின் முதல் அடி என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு அடிப்படையான விஷயத்தை அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆமிலே 82வது வசனத்திலே சொல்லுகிறான். அதாவது ஏகத்துவம் மட்டும்தான் அமைதி தரும், மற்றவை அனைத்தும் குழப்பங்கள் தான். வசனம் என்ன? அல்லஸீன ஆமனு வலம் யல்பஸு ஈமானஹும் பிஸுல் உலாயிக லஹுமுல் அம்ன் வஹும் முஹ்ததூன். எவர்கள் நம்பிக்கை கொண்டு பிறகு தம் நம்பிக்கையை இணை வைப்பு எனும் அநீதியால் மாசுபடுத்தவில்லையோ அவர்களுக்கே உண்மையில் அமைதி உண்டு, மேலும் அவர்களே நேர்வழி அடைந்தவர்கள் ஆவார்கள். அமைதி இல்லாமல் இந்த உலகத்தில் யார் அமைதியை நேசிப்பதில்லை? எல்லோருக்கும் தேவை அமைதிதான், எல்லோருக்கும் தேவை அமைதிதான். ஆனால் அமைதி எங்கிருந்து பெற முடியும்? ஒரே ஒரு வழிதான், அல்லாஹ்வை இணை வைக்காமல் நாம் வாழ வேண்டும் சொல்லுகின்றார்கள். இறை நம்பிக்கை மட்டும் போதாது, அந்த இறை நம்பிக்கையுடன் இணை வைப்பு என்ற அநீதியால் மாசுபடுத்தக்கூடாது. நாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஈமானை கொடுத்திருக்கின்றான், ஆனால் நாம் அந்த ஈமானை பாதுகாக்க வேண்டும். அந்த ஈமானிலே எத்தகைய ஒரு அநீதியும், ஜுல்மும், அசத்தியமும், ஷிர்க்கும், மூட நம்பிக்கைகளும், தவறான சமுதாயத்தின் பழக்க வழக்கங்களும் நம்முடைய சிந்தனையிலும் செயலிலும் வரக்கூடாது. வந்தால் அமைதி சென்று விடும். அமைதி வேண்டும் என்றால் மன அமைதி, குடும்ப அமைதி, பொருளாதாரத்தில் அமைதி, உலகத்தில் அமைதி, இரவில் அமைதி, பகலில் அமைதி என்றால் ஒரே வழி இதுதான். அல்லதீன ஆமனு வலம் யல்பிஸு ஈமானஹும் பிஸுல் உலாயிக லஹுமுல் அம்ன் வஹும் முஹ்ததூன். ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்க என்றால் ஷிர்க், அசத்தியம், அது அழிவை தான் கொடுக்கும். ஷிர்க் அழிவு தான், அழிவின் பக்கம் தான் இட்டுச் செல்லும், நரகத்தின் பக்கம் தான் இட்டுச் செல்லும் என்று சொல்கின்றான். இந்த அம்சத்தை நான் மிக அதிகமாக விளக்கும் காரணம் என்னவென்றால் இது ஒரு மிக அடிப்படை. உங்களுக்கு நான் இப்பொழுது ஒரு 5 வசனங்கள் சூரத்துல் இதே அன்ஆமிலே 84 முதல் 88 வரை இந்த வசனங்களை இப்பொழுது நான் படிக்கின்றேன். சகோதரர்கள் படிப்பார்கள். இதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். இந்த வசனத்தை, இந்த வசனங்கள் ஒரு அடிப்படையை சொல்லுகின்றன. எத்தகைய அடிப்படையில் சொல்லுகின்றன நீங்கள் சிந்தித்து சொல்லுங்கள். பிறகு நாம் இப்ராஹிமுக்கு இஸ்ஹாக், யாக்கூப் போன்ற வழித்தொடர்களை வழங்கினோம். மேலும் ஒவ்வொருவருக்கும் நேர்வழி காட்டினோம். எத்தகைய வழி என்றால் அதற்கு முன்பு நூஹுக்கு அந்த நேர்வழியினை காட்டியிருந்தோம். மேலும் இப்ராஹிமுடைய வழித்தொடர்களைச் சேர்ந்த தாவூத், சுலைமான், ஐயூப், யூசுப், மூசா, ஹாரூன் ஆகியோருக்கும் நேர்வழி காட்டினோம். இவ்வாறு நாம் நல்லவர்களுக்கு அவருடைய நற்செயல்களுக்காக கூலி வழங்குகின்றோம். மேலும் அவருடைய வழித்தொடர்களைச் சார்ந்த ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸ் ஆகியோருக்கும் நாம் நேர்வழி காட்டினோம். அவர்கள் ஒவ்வொருவரும் உத்தமர்களாக இருந்தார்கள். அவருடைய பாரம்பரியத்தில் இஸ்மாயில், அல் யசப், யூனுஸ்,
லூத் ஆகியோருக்கும் நேர்வழி காட்டினோம். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அகிலத்தார் அனைவரையும் விட மேலான சிறப்பினை வழங்கினோம். மேலும் அவர்களின் மூதாதையர், வழித்தோன்றர்கள் மற்றும் அவர்களின் சகோதரர்கள் ஆகியோரில் எத்தனையோ பேருக்கு நாம் நற்பேற்றினை வழங்கினோம். நமது பணிகளுக்காக அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நேரிய வழியில் செலுத்தினோம். இது அல்லாஹுடைய வழிகாட்டுதலாகும். தன்னுடைய அடியார்களில் தான் நாடுவோருக்கு இதன் மூலம் அவன் வழிகாட்டுகின்றான். ஆனால் அவர்கள் இறைவனுக்கு இணை வைத்திருப்பார்களாயின் அவர்கள் செய்தவை யாவும் வீணாக போயிருக்கும். இந்த ஒரு வசனத்துல சகோதரர் என்ன படிக்கணும்? அல்லாஹ் நேர்வழி செலுத்தியிருக்கிறான். ஆகவே அவர்களை நம்ம வழி எந்த சமுதாயத்துக்கும் எந்த நபிமாருக்கும் வழிகாட்டுதல் இல்லாமல் எந்த சமுதாயத்தையும் விட்டு வைக்கிறது. அனைத்து நபிமார்களும் செய்து ஒரே வேலை தான். அவர்கள் இந்த இறை அச்சத்தின்பால் மக்களை அழைக்கும் வேலையை தான் செய்தார்கள். மற்றது இந்த வழிகேட்டின்பால் எச்சரிக்கை செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே நாம் சுட்டிக்காட்ட விரும்பும் அம்சம் என்னவென்றால், இது இங்கு பாருங்கள், வசனம் 84 முதல் 88 வரை 18 நபிமார்களுடைய பெயர்கள் இந்த 5 வசனங்கள் வந்திருக்கின்றன. நோட் பண்ணீங்களா? 18 நபிமார்களுடைய பெயர். இத்துடன் இன்னொரு நபியும் பேரும் இருக்கு. யாருடைய பேரு இருக்கு? யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு இறக்கப்படுகிறதோ அவர்கள். ஆக குர்ஆனிலே மொத்தம் எத்தனை நபிமார்களுடைய பேர் இருக்கின்றன? 25. இங்க எத்தனை இருக்கு? 18 பிளஸ் 19. ஆக இந்த ஒரு 4-5 வசனங்களிலே அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப், நூஹ், தாவூத், சுலைமான், அய்யூப், யூசுப், மூசா, ஹாரூன், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இலியாஸ், இஸ்மாயில், அல்யசா, யூனுஸ், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய அந்த அருள் இறங்கட்டும். ஆக இந்த இடத்தில் ஷிர்கு எவ்வளவு கெட்டது என்று சொல்வதற்காக நான் சொல்ல வேண்டும் என்றால் இந்த வசனம் தான். வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். ஆனால் அவர்கள் எவர்கள்? இந்த நபிமார்கள் இறைவனுக்கு இணை வைத்திருப்பார்களாயின் அவர்கள் செய்தவை யாவும் வீணாகி போயிருக்கும். ஹபிதத் அமால், அவர்களுடைய அமல்கள் அனைத்தும் வீணாக போயிருக்கும். அல்லாஹ் தஆலா தேர்வு செய்த நபிமார்கள் தன்னுடைய பணிக்காக அவன் தேர்வு செய்திருக்கின்றான், அவன் நேசிக்கின்றான். ஆனால் நோ காம்ப்ரமைஸ் இன் ஷிர்க். அவர்கள் இணை வைத்து அல்லாஹ் விளக்குகின்றான். இந்த வசனங்களின் மூலமாக நம்மை விளக்குகின்றான். ஷிர்க் எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை விளக்குகின்றான். ஆக முதலாவது துணை தலைப்பை மிக விவரமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த துணை தலைப்புகளை நாம் பார்ப்போம். இரண்டாவது துணை தலைப்பு, அதாவது மறுமை நிச்சயமாக உண்டு. மக்காவில் ஆணித்தரமாக சொல்லப்பட்ட ஒரு வசனம். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஹுவல்லஸீ ஹலகக்கும் மின் தீன் சும்ம கதா அஜல வ அஜலுன் முஸம்மா இன்தஹு சும்ம அன்தும் தம்தரூன். அவன்தான் உங்களை களிமண்ணிலிருந்து படைத்தான், பிறகு உங்களுக்காக ஒரு வாழ்க்கை தவணையும் நிர்ணயித்தான். மேலும் அவனிடத்தில் முடிவு செய்யப்பட்ட மற்றொரு தவணையும் உண்டு. ஆனால் நீங்களோ சந்தேகத்தில் ஒழுகின்றீர்கள். 2 தவணைகள். ஒரு தவணை நடந்து கொண்டிருக்கின்றது, இன்னொரு தவணை வர இருக்கின்றது. மறுமை. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கபரிலிருந்து எழுப்புவான், கேள்வி கேட்பான். மறுமை நிச்சயமாக உண்டு. எவ்வாறு காலைக்கு மாலை இருக்கின்றதோ, இரவுக்கு பகல் இருக்கின்றதோ, அவ்வாறு இம்மைக்கு பிறகு மறுமை இருக்கின்றது. ஆக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஒன்று திரட்டுவான் என்று இங்கு சொல்லுகின்றான். அடுத்த வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், وَهُوَ الْقَاهِرُ فَوْقَ عِبَادِهِ وَيُرْسِلُ عَلَيْكُمْ حَفَظَةً
ஹத்தா இஸா ஜாஅ அஹதகுமுல் மௌத் தவஃபத்ஹு ருசுலனா வஹும் லா யுஃபர்ரிதூன். அவன் தன்னுடைய அடிமைகள் மீது பேரதிகாரம் கொண்டவனாக இருக்கின்றான். மேலும் உங்களை கண்காணிப்பவர்களை நியமித்து அனுப்புகின்றான். எதுவரை எனில் உங்களில் ஒருவருக்கு மரண நேரம் வந்துவிட்டால் அவன் அனுப்பிய வானவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுகின்றார்கள். மேலும் அவர்கள் தமது கடமையினை நிறைவேற்றுவதிலே எவ்வித குறையும் வைப்பதில்லை. ஆக அல்லாஹ் தஆலா ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் பிளான், அந்த பிளானின் அடிப்படையிலே உலகத்தில் எவ்வாறு மரணம் என்பதை நாம் நம்புகின்றோமோ, எவ்வாறு மரணம் நிச்சயமோ அவ்வாறு மறுமை நிச்சயம். அல்லாஹ் தஆலா நிர்ணயித்த அந்த கால வரை முடிந்த பிறகு மரணம் வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு கால வரை முடிந்த பிறகு இம்மைக்கு பிறகு மரணம் வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஆக இந்த ரீதியிலே சகோதர சகோதரிகளே, மனிதன் ஒரு நோக்கத்துடன் படைக்கப்பட்டுள்ளான். மறுமை என்பது நிச்சயம். முழு பிரபஞ்சமும் இறைவனுடைய பிடியில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா இங்கு சுட்டி காட்டுகின்றான். ஆகவேதான் மறுமையை நம்பாதவர்கள், மறுமை இல்லை என்று சொன்னவர்கள், அவர்களை ஒரு காட்சியை அல்லாஹ் தஆலா மறுமை காட்சியை காட்டுகின்றான். அது என்ன காட்சி? அவர்களுடைய புலம்பல். வலவ் தரா இஸ் உகிஃபு அலன் நாரி ஃபகாலு யா லைதனா நுரத்து வலா நுகذிப பிஆயாத்தி ரப்பினா வநகூன மினல் முஃமினீன். அந்தோ நரகத்தின் விளிம்பில் அவர்கள் நிறுத்தப்படும் போது அந்நிலையை நீர் பார்க்க வேண்டுமே. அந்நேரத்தில் அந்தோ நாங்கள் உலகிற்கு திரும்பிச் செல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அவ்வாறு கிடைத்தால் எங்களுடைய இறைவனின் சான்றுகளை பொய் என்று வாதிடாமல் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக திகழ்ந்திருப்போமே என்று அவர்கள் புலம்புவார்கள் என்று அண்ணாவுடைய 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். ஆக அப்பொழுது வாய்ப்பு முடிந்துவிட்டது. இந்த இம்மைதான் நமக்கு வாய்ப்பு. இந்த இம்மைதான் நம்முடைய மறுமையை நிர்ணயிக்கின்றது. இம்மை செயலுடைய களம், மறுமை கூலியுடைய களம். இம்மை நமக்கு இறைவன் கொடுத்த அழகான ஒரு அவகாசம். இந்த அவகாசத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மறுமையில் அவர்கள் சொல்லுவார்கள், லெட் மீ ஹேவ் எ சான்ஸ், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டுமே, நான் மீண்டும் இம்மைக்கு சொல்லுவேன், நல்ல அமல்களை செய்வேன். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆக நாம் இம்மையிலே மறுமையை மறக்கக்கூடாது. இம்மையை மறுமைக்காக பயன்படுத்த வேண்டும். இம்மை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துனியா மஸரத்துல் ஆখিরাহ, மறுமைக்கான விளைநிலம் தான் இம்மை. அந்த விளைநிலத்தை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். அதற்காக நாம் திட்டமிட வேண்டும், அதற்காக கவலை கொள்ள வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும், அதற்காக தினந்தோறும் மறுமை வெற்றிக்காக ஏதாவது அனுப்பிக் கொண்டு இருக்க வேண்டும். அதற்காக நாம் நம்முடைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை இங்கு அல்லாஹ் தஆலா நமக்கு எடுத்துரைக்கின்றான். ஆக அல்லாஹ் தஆலா இன்னொரு சொல்லுகின்றான், وَمَن يُصْرَفْ عَنْهُ يَوْمَئِذٍ فَقَدْ رَحِمَهُ وَذَلِكَ فَوْزُ الْمُبِينُ. அன்றைய நாளில் தண்டனையிலிருந்து எவர் காப்பாற்றப்படுகிறாரோ அவருக்கு உண்மையில் அல்லாஹ் தன் பெரும் கருணையை பொழிந்து விட்டான். இதுதான் தெளிவான வெற்றியாகும். ஆக மறுமை வெற்றி தான் உண்மையான வெற்றி. எவர்கள் இம்மையிலே மறுமைக்காக உழைக்கவில்லையோ, வெற்றி பெறவில்லையோ, அவர்கள் எத்தகைய பெரிய உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் அவர்கள் தோல்விதான் சந்திப்பார்கள். ஆக சகோதர சகோதரிகளே, மறுமை வெற்றி தான் உண்மையான வெற்றி என்று திருக்குர்ஆன் மிக தெளிவாக, ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நாரி வ உத்கிலல் ஜன்ன ஃபகத் ஃபாஸ், எவர்கள் மறுமையிலே நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சுவர்க்கத்துக்கு சென்றார்களோ ஃபகத் ஃபாஸ், அவர்தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இந்த ரீதியிலே திருக்குர்ஆன் சூரத்துல் அன்ஆம் இந்த விஷயத்தை நமக்கு முன் எடுத்துரைக்கின்றது. மூன்றாவது அம்சம், இங்க இந்த சூரத்துல் அன்ஆமிலே நாம் பெற வேண்டிய மூன்றாவது படிப்பினை, மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்பட வேண்டும். அவர்கள் சில மக்கத்து மக்களுடைய சில மூட பழக்க வழக்கங்கள் இருந்தன. அல்லாஹ் தஆலா சுமார் வசனம் 137 இருந்து ஒரு 5-6 வசனங்களிலே தொடர்ந்து சொல்லுகின்றான், கால்நடைகளில் இருந்து அவர்கள் செய்த மூட நம்பிக்கை. அவர்கள் தெய்வங்களின் பெயரால் குழந்தையை கொலை செய்வார்கள். அங்க சில விஷயங்களை சுட்டி காட்டுகின்றேன். தெய்வங்களின் பெயரில் குழந்தைகளை கொலை செய்தல், அல்லாஹ் அன்றி மற்றவர்களுக்கு நேர்ச்சை செய்தல், கால்நடைகள் மீது கட்டுப்பாடு விதிக்கின்றது. எத்தகைய கட்டுப்பாடு என்றால் சகோதரர்கள் சுட்டி காட்டினார்கள், அவர்கள் செய்வார்கள். அதாவது கால்நடைகளில் சில கால்நடைகள் சவாரி செய்வது, சிலரை சவாரி செய்யாமல் விட்டுவது, சில கால்நடைகளை அவர்கள் புசிப்பது, சிலரை விட்டு விடுவது, சில கால்நடைகளுடைய வயிற்றில் இருக்கும் அந்த குழந்தையை அது உயிருடன் இருந்தால் அது ஆண்களுக்கு, அது செத்து இருந்தால் இருப்பாளருக்கு என்று
அவர்களும் இந்த மூட நம்பிக்கையை அல்லாஹ் தஆலா அங்கு சுட்டி காட்டுகின்றான். கால்நடைகளின் வயிற்றில் இருக்கும் குட்டிகளுக்கு கட்டுப்பாடு விதித்தார்கள். இவ்வாறாக பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகளை அல்லாஹ் தஆலா சாடுகின்றான். ஏன் இங்கு மூட நம்பிக்கைகளை பற்றி அதிகமாக சொல்கிறேன் என்றால், இது நம்முடைய ஈமானை எதிரியாக இருக்கின்றது. எவர்கள் மூட நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. ஆக மூட நம்பிக்கை ஒழிக்கப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா தான் அனைத்தையும் கொடுக்கின்றான். குழந்தைகளின் கொடுப்பவன் அவன்தான். அவனுக்கு தான் நேர்ச்சை, அவன் தான் உணவளிப்பவன். ஹலால் ஹராமை நிர்ணயிப்பவன் அவன். ஆக நாம் அதை நிர்ணயிக்க கூடாது. இந்த அம்சங்கள் மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறார். ஆக திருக்குர்ஆன் கூறிய எவ்வாறு மூட நம்பிக்கைகளை பற்றி எவ்வாறு சாடுகிறது என்றால், இங்கு சொல்லப்படுகின்றது 138வது வசனத்திலே, இவைகள் மக்கள் உருவாக்கி கொண்ட கட்டுப்பாடு. அல்லாஹ் இந்த கட்டுப்பாடு தரவில்லை. இந்த கால்நடைகள் மீது இல்ல நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கும் மூட பழக்க வழக்கங்கள் அல்லாஹ் தஆலா இந்த கட்டுப்பாடை கொடுக்கவில்லை. மாறாக மக்கள் கொடுத்த கட்டுப்பாடு. அல்லாஹ்வின் பெயரால் இவர்கள் பொய்யை புரிந்து சொல்கிறார்கள். இது மிகப்பெரிய பொய். இந்த கட்டுப்பாடுகளை அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. அல்லாஹ்வின் மீது சுமத்தும் ஒரு பழியாக இருக்கின்றது என்று 140வது வசனத்திலே சொல்லுகின்றான். மூட நம்பிக்கையாளர்கள் பேரழிவுக்கு ஆளாவார்கள், ஒருபோதும் நேர்வழி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இறுதியாக சொல்லுகின்றான், அதிவிரைவில் அல்லாஹ் இத்தகைய மூட நம்பிக்கை காரணமாக தண்டனை வழங்குவான் என்று சொல்லுகிறான். ஆக சகோதர சகோதரிகளே, கால்நடைகளை பற்றி சொல்லப்பட்டது மக்கத்து மக்கள் சொல்லப்பட்டது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாம் நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய மனதில் மூட பழக்க வழக்கங்கள் இருக்கின்றனவா, தூக்கி எறிய வேண்டும். இவை தௌஹீதுக்கு எதிரானவை, ஷிர்கின் பக்கம் இட்டுச் செல்லும். ஆக மூட நம்பிக்கைகளை நீக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றார். நான்காவதாக நாம் பார்க்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், மக்கள் ஒழுக்க ரீதியாக உயர வேண்டும். 3 வசனங்கள். இந்த 3 வசனங்களில் 9 கட்டளைகளை அல்லாஹ் தஆலா தருகின்றான். இதை நீங்கள் பாருங்கள். முதலாவது கட்டளை, அல்லாஹ் தஆலா எவையெல்லாம் கட்டளையிடுகின்றான், ஹராமாக்கி இருக்கான் என்பதை இங்கு சொல்லுகின்றான். அல்லாஹுடன் யாரையும் எதையும் இணை வைக்காதீர்கள், நீங்கள் தௌஹீதுடன் நிலைத்திருங்கள். அல்லாஹ்வுடன் யாரையும் இணை வைக்காதீர்கள். ஏனென்றால் இணை வைத்தல் இது மிகப்பெரிய பாவம். நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய எதிரி இதுதான். ஆக இரண்டாவதாக, பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஒரு குடும்ப அமைப்பு இல்லாமல் இஸ்லாம் இல்லை. குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். பெற்றோர்களை மதிக்க வேண்டும். பெற்றோர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். ஆக ஒரு குடும்பம் இருக்க வேண்டும். குடும்பம் இல்லாமல் இஸ்லாம் இல்லை. இஸ்லாமிய சூழல் இல்லை, இஸ்லாமிய சமூகம் இல்லை, இஸ்லாமிய வாழ்க்கை இல்லை. ஆகவேதான் ஷிர்க் இல்லாமல் தௌஹீதுக்கு உடனே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், வறுமை கஞ்சி உங்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள். அல்லாஹ் தஆலா தான் ரஸாக், அவன் தான் உணவளிப்பவன். ஆக நீங்கள் வறுமை அஞ்சாதீர்கள், நீங்கள் வறுமைக்கு அஞ்சி மக்களை கொலை செய்யாதீர்கள். அல்லாஹ் ரஸாக் இருக்கின்றான். எவன் படைத்தானோ அவன் வாழ்வாதாரங்களை கொடுப்பான். படைத்தவன் அல்லாஹ் இருக்க நீங்களே அஞ்சுகின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா என்று சொல்லுகின்றான். நான்காவதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அதாவது மானக்கேடான செயல்களின் அருகே கூட செல்லாதீர்கள். எந்த சமுதாயத்திலே மானக்கேடான விஷயங்கள் இருக்கின்றனவோ அங்கு இஸ்லாம் நடைமுறையில் இருக்க முடியும். தூய்மையான ஒரு சமூகத்தை தான் இஸ்லாம் உருவாக்க விரும்புகின்றது. A pure ethical society. இந்த ரீதியிலே ஒழுக்க விழுமங்கள் பேணப்பட வேண்டும். சற்று நான் இந்த இடத்தில் உங்களுடைய சிந்தனைக்கு இந்த வசனங்களுடன் மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு வாருங்கள். மேற்கத்திய கலாச்சாரம் என்ன சொல்லுகின்றது? அங்கு எல்கேஜி முதல் பிஹெச்டி வரை ஹாலல்லாவும் இல்லை, ஹால ரசூலுல்லாவும் இல்லை. இங்க அல்லாஹ்வை பற்றி ஒன்றும் சொல்லப்படுவதில்லை. பெற்றோர்களை அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் நாம் அனைவரும் அறிவோம். மூன்றாவதாக, அவர்களுடைய ஃபேமிலி சிஸ்டம் டோட்டலி கொலாப்ஸ்ட். நான்காவதாக இது சொல்லப்படுகின்றது, மானக்கேடான செயல் அருகே செல்லப்படும். இன்றைய வெஸ்டர்ன் சொசைட்டி எப்படி இருக்கின்றது? வர வர அவர்கள் மோசமான ஒரு நிலையை செல்கிறார்கள். கே மேரேஜஸ், இவ்வாறாக பல மானக்கேடான செயல்கள், அங்கு எல்லா விதமான அட்டுழிகளும் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இல்லை, இஸ்லாமிய சமூகம், ஒரு இஸ்லாமிய குடும்பம் இவ்வாறு இருக்காது. அந்த குடும்பத்திலே சமூக அமைதி இருக்கும், தூய்மையான சமூகமாக இருக்கும்.
ஐந்தாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹ் கண்ணியத்திற்கு உரியாக்கிய எவ்வுயிரையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள், மனித உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், கொலைக்கு தண்டனை கொலைதான், இம்மையில் கொலை மறுமையில் நரகம். ஆக மனித உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆறாவதாக அனாதைகளின் செல்வத்தை அவர்கள் பருவ வயதினை அடையும் வரை நியாயமான முறையில் என்று நெருங்காதீர்கள். ஒருவனுக்கு குடும்பம் இல்லை என்றால் யார் அவனுக்கு பொறுப்பு? சமூக பொறுப்பு. ஆக சமூகம், முஸ்லிம் சமூகம் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதோ கிடைத்த வாய்ப்பு என்று அந்த பொருளை சாப்பிடக்கூடாது. ஆகவேதான் நியாயம் என்ற முறையில் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கு சொல்லுகின்றான். ஏழாவதாக அளவையிலும் இருமையிலும் நீதியை கடைபிடியுங்கள். பொருளாதாரமும் ஒரு வணக்கம் தான். இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி, வாணிபமும் தீனின் ஒரு பகுதி தான். ஆகவேதான் சொல்லுகின்றான், நீங்கள் அளவையிலும் நிலுவையிலும் நீதியை கடைபிடியுங்கள். பேசும்போது நீதியுடன் பேசுங்கள். உங்கள் நெருங்கிய உறவினர் பற்றிய விவகாரம் சரியே. ஒன்பதாவதாக அல்லாஹ்வின் உடன்படிக்கையை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள். ஆக சகோதர சகோதரிகளே, ஒரு அல்லாஹ் தஆலா எதை கட்டளையிட்டிருக்கிறான் என்பதை இந்த 3 வசனங்கள் 151 முதல் 153 வரையிலே அல்லாஹ் தஆலா இங்கு சுட்டி காட்டுகின்றான். ஆக இதுவும் நாம் மனதில் வைத்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த 9 கட்டளைகள் நடைமுறையில் வர வேண்டும். ஹாலிசத்துன் தௌஹீத், பெற்றோர்களை கண்ணியப்படுத்துதல், நம்முடைய பிள்ளைகளை ஒருமைக்கு அஞ்சி நாம் கொலை செய்யக்கூடாது. இன்றைய மாடர்ன் டெக்னாலஜியை நாம் பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறே அனாதைகளுடைய பொருளை நாம் நெருங்கக்கூடாது. நம்முடைய பொருளாதாரத்திலே நாம் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும், உறவினர்களை நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆக இந்த அம்சங்களும் இந்த அத்தியாயத்திலே மிக அதிகமாக வந்திருக்கின்றன. ஐந்தாவதாக அவர்களுடைய ஆட்சேபனைகளுக்கு பதில் அங்கு இருக்கின்றது. அவர்கள் சில ஆட்சேபனைகளை படுத்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், மறுமை பற்றி கேட்டார்கள். وقالوا لولا انزل عليه ملك ولو انزلنا ملكا لقضي الامر ثم لا ينظرون. அதாவது மேலும் இந்நபியிடம் ஏன் ஒரு வானவர் அனுப்பப்படவில்லை என்று கேட்கிறார்கள். வானவரை நாம் இறக்கியிருப்போமாயின் எப்போதோ விவகாரம் முடிந்திருக்கும். பிறகு அவர்களுக்கு எத்தகைய அவகாசமும் கிடைத்திருக்கும். அவர்கள் நினைக்கிறார்கள் ஒரு முடிவு வர வேண்டும் என்று, ஒரு வானவர் வர வேண்டும், ஒரு அத்தாட்சி வர வேண்டும் என்று. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், சாட்சி வந்துவிட்டால், அத்தாட்சி வந்துவிட்டால் முடிவு வந்துவிடும். ஒன்று ஏற்பார்கள், நிராகரிப்புகளுக்கு அல்லாஹ்வுடைய அஸாப் வந்துவிடும். ஆக கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கு சொல்லுகின்றான். அடுத்தபடியாக சகோதரர்களே, ஆறாவதாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஆறுதல் மற்றும் அறிவுரை. நமக்கு அல்லாஹ் தஆலா பல அறிவுரைகள் இங்கு சொல்லுகின்றான். ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லுகின்றேன். ஒரு பன்மை சமுதாயத்தில் முஸ்லிம்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதிலே இந்த வசனங்கள் நமக்கு மிக அதிகமாக அதாவது அறிவுரைகள் வருகின்றன. நாம் இலங்கை மற்றும் இந்தியாவில் வந்திருக்கின்றோம், ஒரு பன்மை சமுதாயத்தில் வாழ்கின்றோம் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வலா தசுப்புல் லஸீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ அதுவன் பிகைரி இல்ம். மேலும் முஸ்லிம்களே, அவர்கள் அல்லாஹ்வை விடுத்து யாரிடம் பிரார்த்தனை புரிகின்றார்களோ அவர்கள் நீங்கள் ஏசாதீர்கள். பிறகு அவர்கள் அறியாமையினால் எல்லை மீறி அல்லாஹ்வையே ஏச ஆரம்பித்து விடுவார்கள். ஆக ஒரு பன்மை சமுதாயத்தில், ஒரு புளூரல் சொசைட்டியிலே நாம் எவ்வாறு இருக்க என்பதை இந்த வசனங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றான், வெளிப்படையான மறைவான பாவங்களை அனைத்திலும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். சொல்லுகின்றான், நபியே, நம் வசனங்கள் பற்றி கூறி கொண்டிருப்போரை கண்டால் அவர்கள் அதனை விட்டு வேறு பேச்சில் ஈடுபடும் வரை நீர் அவர்களை விட்டு ஒதுங்கிவிடும். மேலும் எப்போதேனும் ஷைத்தான் உம்மை மறதியில் ஆட்டிவிட்டால் அத்தவறை உணர்ந்து கொண்ட பிறகு அக்கிரம் செய்யும் கூட்டத்தார்களுடன் நீர் அமர்ந்து விடாதீர்கள் என்று உட்காராதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஆக சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் ஒரு சமுதாயத்தில் இருக்கின்றோம், குறிப்பாக பன்மை சமுதாயத்தில் இருக்கின்றோம். இத்தகைய சூழல்கள் ஏற்படும். நாம் எவ்வாறு நடந்து கொள்ளலாம் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கு நமக்கு சுட்டி காட்டுகிறார். மேலும் அல்லாஹ் தஆலா இன்னொரு சொல்லுகிறான், வயின் துதி அக்ஸர மன் ஃபில் அர்த் யுதில்லுக அன் சபீலில்லாஹ் இன் யத்தபிஊன இல்லா ஸன் வ இன்ஹும் இல்லா யஃபுருஸூன். மேலும் நபியே, உலகில் வாழும் மக்களில் பெரும்பான்மையினரை கூற்றுக்கு நீர் கீழ்ப்படிவராயின் அவர்கள் உம்மை அல்லாஹ்வின் வழியிலிருந்து பிறழ செய்து விடுவார்கள். அவர்களும் வெறும் யூகங்களையே பின்பற்றுகிறார்கள், மேலும் கற்பனையிலிருந்து மூழ்கிறார்கள். அதை ஃபாலோ த மெஜாரிட்டி இல்லை. அல்லாஹ் என்ன சொல்ல ஃபாலோ பண்ணுங்க.
மெஜாரிட்டியை ஃபாலோ செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இறுதியாக 7வது கட்டளை இங்கே இறை மறுப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. மறுமை நாளின் அல்லாஹ்வை சந்திப்பை பொய் என்று கூறுபவர்கள் நிச்சயமாக நஷ்டம் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக நாம் அல்லாஹ்வை ஏற்று வாழ வேண்டும், மறுமையை நம்பி வாழ வேண்டும், இறைவனும் நான் இருக்கின்றேன் என்ற எச்சரிக்கையுடன் நாம் வாழ வேண்டும் சொல்லுகிறான் அல்லாஹ் தஆலா இதனிடத்தில் பலம்மா நசுமா ذكروا به فتحنا عليهم ابواب كل شيء حتى اذا فرحوا بما اوتوا اخذناهم بغتة فاذا هم مبلسون. பின்னர் அவர்களுக்கு போதிக்கப்பட்ட நுழைகள் அவர்கள் மறந்துவிட்ட போது அருள் வளங்களின் அனைத்து வாயில்களையும் அவர்களுக்காக நாம் திறந்து விட்டோம். எதுவரை எனில் தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இன்ப நலன்கள் அவர்கள் தெளித்திருத்த வேண்டும். திடீரென்று அவர்களை நாம் பிடித்தோம். அப்போது அவர்கள் முற்றிலும் நிராசை கொண்டவர்களாக ஆகிவிட்டனர். இது ஒரு எச்சரிக்கை. மக்கள் செல்வ செழிப்புடன் இருக்கிறார்கள், இறைவனை மறந்து வாழ்கிறார்கள், இறைவனை மறுத்து வாழ்கிறார்கள். நல்ல வாழ்க்கை இருக்கின்றது என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறார் அவரை நாம் ஆக்குகின்றோம். அவ்வாறு கடைசியாக மௌத் வந்து விடுகின்றது, அவர்களுடைய அந்த மறுமை வாழ்க்கையை தொடங்கி விடுகிறது. ஆக இந்த அம்சங்களும் சொல்லப்படுகின்றன. ஆக இறுதியாக சகோதரர்களே ஒரு எச்சரிக்கையான வசனத்தை சொல்லுகின்றேன். எவர்கள் தங்களுடைய தீனை 155வது வசனம், எவர்கள் தங்களுடைய தீன் என்ற வாழ்க்கை நெறிய துண்டு துண்டாக்கி பல்வேறு குழுக்களாய் பிரிந்து விட்டார்களோ அவர்களோடு நிச்சயமாக முக்கிய மீது தொடர்பு இல்லை. அவர்களுடைய விவகாரம் அல்லாஹ்வின் பொறுப்பிலே உள்ளது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அவனே அறிவித்துக் கொள்வான். ஆக தீன் என்ற வாழ்க்கை நெறியால் பிரிக்க கூடாது. ஒரு முழு வாழ்க்கை நெறியை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் என்றால் அதை கூறு போடுவதோ, அதை சில முக்கியத்தை எடுத்துக்கொள்வதோ, சில விட்டு விடுவதோ, சில மிகைத்து சொல்வதோ, சில தாழ்த்து சொல்வதோ இது நம்முடைய வேலை அல்ல. முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் இவ்வாறு இருக்க வேண்டும். சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாயா வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிச்சயமாக எனது தொழுகையும் என்னுடைய வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்வுக்கே உரியனவாகும் என்று சொல்லுங்கள். இதுதான் நம்முடைய கோஷமாக இருக்க வேண்டும், வாழ்க்கையாக இருக்க வேண்டும், நம்முடைய டிக்ளரேஷனாக இருக்க வேண்டும். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாயா வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய வழிபாடுகள், வாழ்க்கை, மரணம் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக. ஆக வாருங்கள், நம் வாழ்வில் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவதாக மறுமை வெற்றியை இலக்காக்குவோம், மூட நம்பிக்கைகளை கைவிடுவோம், ஒழுக்கத்தை மேம்படுத்துவோம், மன ஓர்மையுடன் இஸ்லாத்தை பின்பற்றுவோம், இறை கட்டைகளை நிலைநாட்டுவோம், இறை கோபத்தை தவிர்த்து வாழ்வோம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா.